பிசியோகிராபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய இயற்கை கூறுகளை மொத்தம் 6 பிரிவுகளா பிரிச்சிருக்கிறோம். வித் ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம். ஒன்னு நம்மளுடைய நெத்தி. முதல்ல மேடா இருக்கா, அப்ப மலை, வடபெரும் மலைகள், அதாவது நார்த்தன் மவுண்டெயின்ஸ், ஹிமாலயாஸ் சொல்லலாம். அது மூன்றா பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு, மேற்கு, மத்திய இமயமலை. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த நெத்தி பகுதிக்கு கீழே பாருங்க பிளெயினா இருக்குதா, அப்ப அதுதான் நார்த்தன் கிரேட் பிளெயின், வட பெரும் சமவெளிகள். மூணாவது பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொஞ்சம் பிளெயின்ல இருந்து மேல வந்து கொஞ்சம் மேடா இருக்குதா, அப்போ சமவெளியில இருந்து கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு பேரு பீடபூமி, அதாவது பிளேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேட்டிவ ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். மேல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஐலாண்டு, மத்திய உயர்நிலங்கள், கீழே டெக்கன் பிளேட்டிவ், தக்கான பீடபூமி. இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தான் முக்கியமான மலைத்தொடர்லாம் இருக்குது. அதாவது ஆரவல்லி, விந்திய சாத்புரா மலைத்தொடர்லாம் இருக்குது. நான்காவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டு கையும் பேரலா இருக்கு இல்லையா, அதே போல இந்த பக்கம் பேரலா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஸ்டல் பிளெயின், அதாவது மேற்கு கடற்கரை சமவெளி. இந்த பக்கம் இருக்கிறது கிழக்கு கடற்கரை சமவெளி. அதே போல நம்ம கன்னம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கன்னத்து மாதிரி தான் இந்த பக்கம் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் இருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலை. கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு காலும் நம்மளுது தான், ஆனா சம்மந்தம் இல்லாம தனியா இருக்க மாதிரி இருக்கும். அதே போலதான் ரெண்டு தீவு, லட்சத்தீவும் அந்தமான் நிக்கோபர் தீவும். எல்லாத்துக்குமே நம்ம இதயம் போன்றது, நம்ம இதயம் வந்து எலும்பு கூடுதலால் ஆனது, அது மண்ணா தான் இருக்கும். அப்ப இந்த பகுதி மண் அதிகமா இருக்கும், அதுதான் பாலைவனம். இதோட முடிஞ்சதுங்க.